வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல்ஆர்டி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். டைம் வேறு ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக வந்து வீடியோஸ் முடிக்கணும். நோ பெட்டிங்ஸ், இங்கேருந்து மன ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே மொபைலுக்கு வந்துடும். நம்ம வீடியோஸ் நீங்கள் தேடாமலேயே பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. 30/6/2025 பாக்யதாரா ட்ரா நம்பர் பார்த்தோம்னா 9க்கு உண்டான கெஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 29/6/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 666 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நம்மளோட சேனல் கெஸிங் வந்து எதுவுமே பாஸ் ஆகலை அப்படிங்கிறது இந்த இடத்துல உண்மை. 18/6/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 222 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. இந்த 222 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நம்பராக வந்திருந்தது. அப்போவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, 666 இறங்கும் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து எப்போ இறங்குது அப்படிங்கிறத வந்து யாராலுமே கெஸ் பண்ண முடியல, என்னாலேயும் கண்டுபிடிக்க முடியல. பார்த்தோம்னா நேற்று வந்து 666 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. இது ஒரு டிப்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு 3 நம்பர் வந்து 6 நம்பரில் ஃப்ரண்ட்டு 3 நம்பர் 222 111 555 666 வந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அடுத்து அந்த வாரத்துலேயோ இல்லை இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே அந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள்ஸ் இறங்குவோம் அப்படிங்கிறது தான். இது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சார்ட்டில் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் வந்த டைம் எல்லாமே, அதாவது இப்போ 666ங்கிற மாதிரி 999 888 இருக்கிற அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரிசல்ட்டை வந்து கூட ஒப்பிட்டு பார்த்தீங்க அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ரண்ட்டு 3 நம்பர் வந்து ட்ரிபிள்ஸ் இறங்கி ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ட்ரிபிள்ஸ் இறங்குது அப்படிங்கிறது நம்மளும் ஸ்ட்ராங்காக இது பண்ணலாம். இது வந்து ஒரு டிப்ஸாகவும் ஒரு ட்ரிக்ஸாகவும் எடுத்துக்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, 30/6/2025 பாக்யதாரா ட்ரா நம்பர் 9க்கு உண்டான கெஸிங்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கு உண்டான போர்டு கெஸிங்கில் பார்த்தோம்னா ஏ போர்டில் 6 மற்றும் 2, பி போர்டில் 2 மற்றும் 6, சி போர்டில் 6 மற்றும் 2ன்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க. மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக விட்டு நம்பர்லே உங்களுக்கு என்ன கெஸிங்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஓகே நம்பர்லே, இன்றைக்கி உண்டான ஆல் போர்டு பார்த்துட்டோம் அப்படின்னா போர்டுக்கு என்ன நம்பர் கொடுப்போமோ அதே தான் வந்து ஆல் போர்டுக்கு இன்றைக்கி செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்படியே இன்றைக்கி ஆல் போர்டு அமைச்சிருக்க நம்பர் 6 மற்றும் 2 உங்களோட கணிப்பில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்பர்லே. சிங்கிள் சார்ட் என்ன வருது அப்படிங்கிறது நம்ம ஏபிபிசிஎஸ்சி கெஸிங்ஸ் பார்த்துட்டு சிங்கிள் சார்ட் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்பர்களே. இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஎஸ்சி ஃபார்மல் அமைஞ்சிருக்க 16 செட்டு பார்த்தோம்னா 60 65 64 61 20 25 24 21 06 56 46 16 02 52 42 12 அப்படின்னு சொல்லி ஒரு 16 செட்டு இதை டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் வந்து இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆகிற பட்சத்தில் எடுத்துங்க, மேட்ச் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக விட்டுருந்தீங்களே. இதிலேருந்து ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் ஒரு 2 போர்டு வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத என்னோடய டார்கெட்டு. அப்படி டார்கெட் பண்ணி தான் நான் இந்த இடத்துல கெஸிங்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இது வந்தது அப்படின்னு சொன்னால் எடுங்க, வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விட்டுருந்தோம். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, எல்லாமே ஒரு கெஸிங்ஸ் தான். உங்களுக்கு எனக்கும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு தரமான வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே நம்பர்லே, நமக்கு இந்த 16 செட்லேருந்து பிரித்து பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சின்னு கொடுப்போம். இன்றைக்கி பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாமே இன்றைக்கி வந்து 0-5 கூட தான் மேட்ச் பண்ண போகிறோம். 60 65 20 25 இது திருப்பினோம்னா இன்னொரு 4 நம்பர் வரும். 06 56 02 52 அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 8 செட்டு இந்த இடத்துல நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களோட கெஸிங்ஸில் மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணி பார்த்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் எடுங்க, மேட்ச் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக விட்டுருங்க நம்பர்களே. ஓகே நம்பரில், இன்றைக்கி உண்டான ஆல் போர்டு கெஸிங்ஸ் பார்த்தோம்னா 6 மற்றும் 2. நான் சிங்கிள் சார்ட்டில் வந்து 2ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணுறேன். இன்றைக்கும் நேற்று நம்பர் 2 தான் டார்கெட் பண்ணியிருந்தோம். நேற்று 2 மிஸ் ஆகிடுச்சு, 666 அப்படின்னு சொல்லி இறங்கியிருந்து இன்றைக்கி நான் 2 டார்கெட் பண்ணுறேன். 6ஆம் நம்பர் சப்போர்ட்டு கொண்டு வந்திருக்கேன். சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 6 ஸ்ட்ராங்காக இருந்து 2 வந்து சப்போர்ட்டுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா 2 சப்போர்ட்டுக்கு எடுத்துங்க. உங்களுக்கு ஆல் போர்டு என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண நண்பர்களே. ஓகே நம்பரில், இன்றைக்கி உண்டான ஏபிசி 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 4 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அந்த 4 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 204 254 604 654 அப்படின்னு ஒரு 4 பாக்ஸ் இந்த இடத்துல டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னு எடுங்க. மேட்ச் ஆகிற பட்சத்தில் இது ஒரு டிப்ஸாக மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுரு நண்பர்களே. ஓகே நம்பர்களே, வீடியோ பார்க்குற எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.